பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒரு பரபரப்பு புகாரை அளித்தது. அதில் கடந்த ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி செம்பரம்பாக்கத்தில் உள்ள சுமார் 34 ஏக்கர் நிலம் மற்றும் அங்குள்ள ஸ்டுடியோக்கள், தியேட்டர்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை நிர்வகிப்பது தொடர்பாக EVP சந்தோஷ ரெட்டியுடன் ஒப்பந்தம் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் போது அங்கிருந்த கட்டிடங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வ அனுமதி பெற்றவை என்று சந்தோஷ ரெட்டி உறுதியளித்துள்ளார். இதனை நம்பி முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் வழங்கியதாக தெரிகிறது. மேலும் சந்தோஷ ரெட்டியின் கடன் சுமைகளை தீர்க்க தயாரிப்பு நிறுவனம் மூலம் சுமார் 6 கோடி ரூபாய் LICயில் செலுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று மொத்தமாக சுமார் 23 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் EVP சந்தோஷ ரெட்டி தரப்பில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அங்குள்ள பல கட்டிடங்களுக்கு உரிய நிறைவுச் சான்றிதழ் இல்லாததோடு முறையான அனுமதிகள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து கேட்டபோது சந்தோஷ ரெட்டி மற்றும் அவரது மேலாளர்கள் வினோத், கிரண்ராஜ் ஆகியோர் வேல்ஸ் நிறுவனத்தின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதோடு ஊழியர்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சந்தோஷ ரெட்டி, வினோத் மற்றும் கிரண்ராஜ் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடி உறுதியானது. இதையடுத்து EVP சந்தோஷ ரெட்டியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.